எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ஜோதிடத்தில் 3ஆம் இடம் எனப்படுவது உபஜய ஸ்தானம்னு சொல்லுவோம், தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். ரிஷபத்தை பொறுத்தவரை வினைக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, for every action there is an equal and opposite reaction சொல்லுவாங்களே, அத மாதிரி மனோபாவம் படைத்தவர்கள். மதிப்பு மரியாதை கொடுத்தால் அவர்களும் கொடுப்பார்கள். மதியாதார் வாசல் மிதியாதார் அப்படின்ற ஒரு கேரக்டர். இவர்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். அதாவது சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார். சந்திரன் என்பவர் மனோகாரகன். அந்த வீட்டில் குரு பகவான் உச்சமடையும் போது இவர்களுடைய வேவரிங் மைண்ட்ல இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்கும். இந்த ஜூன் 2க்கு பிறகு குரு பெயர்ச்சியான பிறகு உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் வரும். உறுதியான மனம் படைத்தவர்களாக இவர்கள் மாறுவார்கள். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜோதிடத்தில் 7ஆம் இடத்தை கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்திருப்பது சிறப்பு. அதுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்ப்பது மேலும் சிறப்பு. சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகி அங்கே பார்க்கிறார். அதனால் வெகு நாளாக தடைபட்டு கொண்டிருந்த மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். தொழிலில் விருத்தி ஏற்படும். வெகு நாளாக காத்து கொண்டிருந்த முடிவுகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்திலிருந்து குரு பார்ப்பது அவர்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் பாதியாக குறையும். அடுத்து குரு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறார். அதை பாக்கியஸ்தானம்னு ஜோதிடத்துல சொல்வோம். அதனால அந்த இடத்தில் பார்ப்பதால் நல்ல சூட்சமமான விஷயங்களை கொடுப்பதற்கு குரு தயாராக இருப்பார். முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் மூலம் அனுகூலம் உண்டு. வெகு நாளாக அந்த சொத்துக்களின் மீது உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும். அதே போல வயதானவர்கள் பாத்தீங்கன்னா தெய்வ தரிசனங்களுக்கு யாத்திரைகள் செல்வார்கள். கோயில் பணி, கோயில் புனரமைப்பது, கோயில் கட்டுவது போன்ற பணிகளை ஜூன் 2க்கு மேல சுப மங்களகரமான நிகழ்வுகள் அவர்கள் வாழ்க்கையில், ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு வேலைக்கான அங்கீகாரமே எனக்கு கிடைக்கல, என்ன எல்லாருமே அமுக்குறாங்க, அது போன்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க லைம்லைட்டுக்கு வருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பை, பதவிகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக குரு பெயர்ச்சிக்கு பிறகு இருக்கும். குறிப்பாக லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதுதான் மேலும் சிறப்பு. ஏன்னா ஜோதிடத்துல நாம 11ஆம் இடத்தை லாபஸ்தானம்னு சொல்லுவோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் மீன ராசியாக வருது. உச்சமாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அவர்களுக்கு தொழிலில் விருத்தி, தடை அனைத்தும் விலகும். மிக முக்கியமாக இவர்கள் என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, பழனி முருகனை சென்று விஸ்வரூப தரிசனம் பார்ப்பது இவர்கள் வாழ்வில் மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். முடிந்தவர்களுக்கு தான தர்மம் செய்து வாருங்கள், அது மேலும் உங்கள் வாழ்வில் சிறப்பை ஏற்படுத்தும். இது பொதுவான ஒரு பலன். உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுடைய தசாபுத்தி என்ன தசை நடக்குது அதை வைத்து தான் எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால ஓரளவுக்கு இது பொருந்தும். அதனால ஜாதகம் பார்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே போல கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்பதான், அதாவது ஜோதிடம் என்பது ஞானம் சார்ந்த ஒரு விஷயம். இப்பவே காலையில போன் பண்ணிட்டு 2 மணி நேரத்துல சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருட்டக்கூடாது. ஏன்னா ஞான மார்க்கமாக எனக்கு ஒரு அருளா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஜாதகத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், நானே பாயிண்ட் அடிச்சிருவேன். எப்பேற்பட்ட நீங்க பல ஜோதிடர்களை பார்த்திருக்கலாம். நீங்க ஒன்லி டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்கன்னா நானே புட்டு எல்லாத்தையும் வச்சிருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.